சிம்ம ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல, அதாவது விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கு. அப்போது விரயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுப விரயங்களை செய்து கொள்வது நல்லது. அப்போ செலவாகுமா? கண்டிப்பாக ஆகும். அதே சமயத்தில் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். நீங்கள் போய் 12ல் உட்கார்ந்துருக்கீங்க. 12ஆம் இடம் என்பது வெளியே நகருதல், அதாவது ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் விரயத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் அதே இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ 17க்கு அப்புறம்தான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடங்கள், கொஞ்சம் தாமதம், கொஞ்சம் விரயம், மனசுக்கு பிடிக்கல, கோபம் வருவது, ஆக்ரோஷத்துடன் செயல்படுவது, இதெல்லாம் அந்த ஒரு மாதிரியாக தன்மை. ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது. சூரியன் தகப்பன் விரயஸ்தானத்தில் இருக்குது. தகப்பனுக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவு. ஸோ இப்படி ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்ங்கிறது முற்பகுதியில் இருக்கும் இந்த சிம்மராசி என்பவர்கள். பிற்பகுதி நல்லா இருக்கும், அவ்வளோதான். அப்போ ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுறார், ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. 12 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் வலிமை பெறுகிறது. அப்போ என்ன? தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இப்போது ஏற்கனவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர். ஏன்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அஷ்டம சனி நடந்தாலே மனசு எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிட்டு, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இவங்க இப்படி சொல்கிறாங்க, கடன் ஒரு சைடு இருக்குது, ஹெல்த் ஒரு சைடு இருக்குது, உறவுகளில் ஒரு சிக்கம், குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு, என் பேச்சை கேட்கல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புலம்பல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. ஆனால் இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன ஆயிரப்போகுது. ஒரு ஸ்டெடி மைண்டு, சரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறது, இதெல்லாமே நல்லபடியாக அமையும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. சார், குடும்பம், தனம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். 2ல் சுக்கிரன் அமர்ந்து அங்கே நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இந்த சிம்மத்துக்கு ஆகாத ஒரு கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான் தான். ஏன்னா 6ஆம் அதிபதி. கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை தரக்கூடியவன் 8ல் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கிறது. அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வது நல்லது, அவ்வளோதான். அப்போ வாக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா? கரெக்டு. நீங்கள் சரியாகவே சொன்னாலும் ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்பு, அதனால் மன கஷ்டங்களை கொடுக்கும். அப்போ கணவன் அல்லது மனைவியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. ஒரு பொதுநலத்தன்மையோட 2 பேரும், அதாவது யார் செய்தாலும் அது அந்த குடும்பத்துக்கு தான். அப்போது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, ஈகோ இல்லாத தன்மையை ஏற்படுத்திக்கிறது. இதெல்லாமே ரொம்ப நல்லது. உங்கள் குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்து கொள்வது இந்த சிம்மத்துக்கு ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி நீச்சமாகிறார். 3 அப்படிங்கிறது சுக்கிரன். 3ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமாகி தனக்கு 12ல் போய் உட்கார்றார். அப்போ என்ன ஆகும்னா, மனசு தான் உங்களுடைய மிகப்பெரிய பலகீனம் இந்த மாதம். அப்படின்னா மனசு தான். மனசு ஏதாவது விரயத்தை நினச்சிட்டே இருக்கும். இதாயிருமா அதாயிருமா, ஒன்றும் நடக்காது. பட் அந்த மனசு எதிரியோ ஒன்றில் போய் லகித்து கொண்டு அதுக்குள்ளே இருந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கசப்பான, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மந்தமான, ஒரு டல்லான உணர்வுகளை தருமே தவிர மற்றபடி ஒன்றும் செய்யாது. 4ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அவர் 11ஆம் இடத்தில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ வீடு, இடம், நிலம் இதெல்லாம் அமையுமான்னா கண்டிப்பாக அமையும். ஒரு இடத்த வாங்கக்கூடிய யோகம் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. ஒரே ஒரு விஷயம், இந்த டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 12ல் வந்து மறையுது. அப்போது இடத்த வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன, டாக்குமெண்ட் சரியாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். இதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள்.
ஏன் இதை நான் திருப்பி சொல்கிறேன்னா, ஏற்கனவே மனம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி கசக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு விடை தெரியாது. டக்குன்னு போய் இது பிடிச்சிருச்சுன்னு வாங்கிடுவீங்க. பட் அங்கே எங்கேயாவது ஒரு வில்லங்கம் இருக்கும் அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியும். அதனால் இடத்தை வாங்குவதில், நிலத்தை வாங்குவதில், வீட்டை வாங்குவதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறது செக் பண்ணணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்குமே. 5ஆம் அதிபதி உச்சம், குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி உச்சமாக இருக்குது. அப்போ குழந்தைக்காக, குழந்தை நலனுக்காக, குழந்தையினுடைய படிப்புக்காக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த மாதம் செயல்படும். அப்போ 5க்குரியவன் 12ல் இருக்கார். அப்போ குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து, அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டிலிருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாடுக்கு சென்று படிக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கன்னா இருக்கிறது. அப்போது சந்தோஷமாக குழந்தைகள் படிக்கக்கூடிய அமைப்புகள் கைகூடும். முதல்ல இது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கோர்ஸ் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமாங்கிற ஒரு ஃபியர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா விரயத்தில் இருக்குல்ல. ஆனால் அது உச்சமாக இருக்கிறதுனால, குரு பகவான் உச்சமாக இருக்கின்ற காரணத்தால், அதாவது வலிமையாக இருக்கின்ற காரணத்தால், அந்த குரு 8ஆம் அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 12லிருந்து 8 திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கடைசியில் கிடைச்சி அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுங்கிறது கண்டிப்பாக உண்டு. கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. அவ்வளோதான். 6க்குரியவன் அகம் சார்ந்த விஷயங்கள். அகம்னா மனசு சார்ந்த, உடல் சார்ந்த, எண்ணம் சார்ந்த, செயல் சார்ந்த, இதில் எல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும். அப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கே பார்க்குறார்? 6ஆம் இடத்தை பார்க்குறார். சூரியனும் 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அந்த கடனுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டும், பக்கத்தில் போய் நிற்கும். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 100% நீங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அப்போது எதிரி தொல்லைகள் இருக்குமானா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் எதிரிகள் இருந்து கொண்டிருப்பார்கள். ஹெல்த்தை கேர் எடுக்கணுமானா 100% கேர் எடுக்கணும். ஏன்னா 6க்குரியவன் 8ல் இருக்கார். பட் அது சமாளிப்பீங்க, அது வேறு விஷயம். பட் ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக இந்த சிம்மராசி என்பவர்கள் ஸ்டொமக் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் கவனத்தோட, ஜீரணம் சம்மந்தப்பட்ட, ஹீட்டு, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட, கொழுப்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் கூடி இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ஜீரணத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது, வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்படித்தான் உங்களுடைய எண்ணங்கள் அது இருக்கும். பட் பெரிய பாதிப்புன்னா கண்டிப்பாக இல்லை. திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 7க்குரியவன் 8ல் இருக்கார். திடீர்னு தான் நடக்கும். உங்களுக்கு பார்த்துட்டே இருப்பீங்க, தடைப்பட்டு கொண்டே இருக்கும், நடக்காத மாதிரி தோணும். அல்லது ஏற்கனவே பார்த்துட்டு போயினுங்க ஒரு 2-3 மாதம் விடை கொடுக்காமல் இருப்பாங்க. திடீர்னு விடை கொடுத்து அது சேரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா 7க்குரியவன் என்கின்ற சனி பகவான் 8ல் போயிருக்கார், தனக்கு 2ல் இருக்குது. ஒரு சில சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா மனைவியின் மூலமாக சொத்துக்கள் அல்லது கணவன் மூலமாக சொத்துக்கள், தனவரவு சேரக்கூடிய சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. எந்த அளவுக்கு வலிகளை கொடுக்கிறது, வேதனைகளை கொடுக்கிறது, வேலையில் அழுத்தமாக இருக்குது, ப்ரெஷர் இருக்குன்னா அதுக்கு ஒரு வெகுமதி, திடீர் ப்ரொமோஷன், திடீர் இடமாற்றம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் கண்டிப்பாக அமையப்பெறும். பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் 11ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 9க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான். பாக்யாதிபதி நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதி நீச்சமாகிறார். அப்போ 10க்குரியவன் நீச்சம், தொழில் ஸ்தானாதிபதி நீச்சம். அப்போ வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது, அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது இந்த சிம்மராசி என்பர்கள். ஏன்னா 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி நீச்சமாக 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அது 8ஆம் அதிபதி, அந்த சனியினுடைய பார்வை இருக்கும், ஒரு டெம்ப்ட் இருக்கும், உங்களை ஒரு டெம்ப்ட் கிளப்புவாங்க, கோபப்படுத்துவாங்க, அல்லது ஒரு கரெக்டான ரெகனைசேஷன் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும்.
ஸோ கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மாறணுமா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு மாறுங்க. ஏன்னா இந்த சிம்மத்துக்கு இப்போது அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகணும். மேலதிகாரி பகைத்து கொள்ளக்கூடாது. வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஆக மொத்தம் ஒரு நல்ல மாற்றங்களையும் ஒரு திருப்பங்களை தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம். ஒரு துல்லிய பலன் 2026 எப்படி இருக்க போகுது, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா? வேலைன்னா எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், தொழில்னா எப்போ சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்குது. திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ இடமாற்றம், எப்போ நான் வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் மேட்டுப்பாளையம், அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.